வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதோட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா இல்லைனா குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி பூந்தி கரண்டியில் மாவை ஊற்றலாம். இந்த கரண்டி இல்லாதவங்க சாதாரண எண்ணெய் கரண்டி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மாவை மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு செட்டுக்கு 2 இல்லைன்னா 3 கரண்டி மாவு, அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். நல்லா மொறு மொறுன்னு பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் ஊற்றி பூந்தி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன பாத்திரத்தில் நெய் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக முதல்ல நிலக்கடலையை வறுத்துக்கலாம். ஒரு கை நிலக்கடலை கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி இருக்கணும். கடலையை இப்போ எடுத்துட்டு அதே நெய்யை திரும்ப வைங்க. அதே நெய்யிலே கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தெடுங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த நெய்யில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆக்கிடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதோ கடலை, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை ரெடி. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பூந்தி, கடலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஸோ இதுவும் நம்மளோட காரா பூந்தி ரெடி. ஒரு 1/2 கப் கோதுமை மாவு உங்ககிட்ட இருக்கா? அப்போ வாங்க செய்யலாம். 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ். கொஞ்ச நேரத்தில் இதை செஞ்சிடலாம். ஸோ குழந்தைங்க அவசரமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டாங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். மாவில் நீங்கள் பிசையும் போது வேணும்னா ஒரு டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை உருட்ட போகிறோம். இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மாவை வச்சு உருட்ட ஆரம்பிங்க.
மாவு நல்லா தூவி தூவி உருட்டிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாது. எவ்வளோ தூரம் தின்னாக உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசாக உருட்டிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா சூடான எண்ணெயில் மிதமான தீயில பொரிச்சிடுங்க. நல்ல பொன்னிறம் ஆகட்டும், அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்கட்டும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இது இப்படியே மொறுமொறுன்னு தான் இருக்கும், பட் சூடு ஆற ஆற இன்னும் கிறிஸ்பி ஆகும். இதோ நம்மளோட வீட் கிறிஸ்ப் ரெடி. அடுத்ததா நம்ம ஹால்டிராம் ஸ்டைல்ல ஆலு புஜியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சுக்கலாம். இதுல 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஞ்ச மாங்காய் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதோட நம்ம ஒரு பெரிய பிஞ்ச் புதினா பொடி சேர்க்க போகிறோம். அதாவது ஒன்று புதினாவை காய வச்சு பொடி பண்ணி சேருங்க, இல்லைன்னா புதினாவை நல்லா வறுத்துருங்க. ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்குது. நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்க்கணும். இதை நல்லா நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. இதோ மாவு ரெடி. இப்போ இருக்கிறதுலே சின்ன கண்ணுள்ள அச்சு, இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கச்சு ஃபுல்லாக எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த முறுக்கச்சில் இந்த மாவை ஃபில் பண்ணலாம். ஒரு 3/4 வாசி வரைக்கும் ஃபில் பண்ணுங்கள். நல்ல சூடான எண்ணெயில் அப்படியே புழிஞ்சு விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, நல்ல மிதமான தீயிலே பொரிச்சிடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இதை திருப்பிடலாம். இது இப்போ நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். இதோ இது ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இது ஆற ஆற இன்னும் கூட மொறுமொறுன்னு ஆகும். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே குட்டி குட்டியாக பொடிச்சிருங்க.
ஸோ இதோ நம்மளோட ஆலு புஜியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மிக்சர். இதுக்கு நமக்கு 2 உருளைக்கிழங்கு தேவை. 2ஐயும் தோல் சீவி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. துருவின உருளைக்கிழங்கு நல்லா சில் தண்ணியில் ஒரு 30 நிமிஷம் ஊற போடுங்க. இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு ஒரு தடவை அலசி எடுத்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் பொரிக்கும் போது அது மொறுமொறுன்னு வராது, கொஞ்சம் சொதன்னு ஆகிடும். எப்பயுமே இந்த மாதிரி ஊற வச்சு ஸ்டார்ச்சை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிங்க, நல்லா மொறுமொறுன்னு வரும். நான் தண்ணியில் இதை நல்லா அலசிட்டு வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு துணியில் இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது அப்படியே துணியை வச்சே மூடி ஒரு 5 நிமிஷம் விடுங்க. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தண்ணியும் துணியே இழுத்துக்கும். இதோ நம்மளோட உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அடுத்ததாக இதுக்கு கொஞ்சமாக பூண்டு தேவை. ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் இங்கே நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொரிச்சிடுங்க. இதோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததை நம்ம பூண்டை வறுத்துக்கலாம். இதையும் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே எண்ணெயில் ஒரு கை பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதோ பூண்டு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை ரெடி. அடுத்ததாக உருளைக்கிழங்குக்கு வரலாம். நான் பொரிச்செடுத்த உருளைக்கிழங்கு டிஷ்யூ பேப்பரில் தான் போட்டிருக்கேன். இது எண்ணெய் இருந்துச்சுன்னா இழுத்துக்கும். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிச்ச பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம மொறு உருளைக்கிழங்கு மிக்சர் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தேன்குழல் முறுக்கு. இங்கே நான் 2 கப் அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறேன். அதனால 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுந்து. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வறுபட்டுருச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. எவ்வளோ தூரம் ஃபைனாக பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் கூட முறுக்கு அவ்வளோவா நல்லா வராது. அதனால இதை ஒரு தடவை சலிச்சுக்கவும் போகிறோம். உளுந்து பொடியை போட்டாச்சு. இதோட நம்ம பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை பொடிக்கு ஒரு 1/4 கப் பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த உளுந்து பொடியோடு சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா சலிச்சுக்கலாம். இதோ நம்மளுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இதில் 2 கப் அரிசி மாவு. அரிசி மாவு கூட ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, ஒரு 3 பெரிய ஸ்பூன் வெண்ணெய். இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிடுங்க. இதோ மாவு ரெடி. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவு ரெடியானதும் எப்பயுமே ஒரு ஈரத்துணியை போட்டு மூடியே வைங்க, மேலே காஞ்சிரும். இல்லைன்னா இப்போ வேணுமோ அதை எடுத்துட்டு மறுபடியும் ஈரத்துணியை போட்டு கண்டிப்பாக மூடிடணும். அடுத்ததாக முறுக்கச்சி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹோல் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதை தவிர ஒரு 2 கரண்டியும் நம்மளுக்கு தேவைப்படும். எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாது. எல்லாம் எண்ணெய் தடவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் மாவு ஃபில் பண்ண வேண்டியதான். அச்சில் 3/4 வாசி மாவு ஃபில் பண்ணுங்க. மாவு யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ஈரத்துணியில் மூடிடுங்க. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயிலையும் புளியலாம், இல்லைன்னா கரண்டியில் இந்த மாதிரி புளிஞ்சுக்கோங்க. இதோ மாவு புளிஞ்சாச்சு. நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்க போகிறோம். கரண்டியோடு அப்படியே எண்ணெயில் ஒரு 2-3 செகண்ட் வைங்க, தானாகவே அது பிரிஞ்சு வந்துடும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் இதை சுட்டு எடுக்கணும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு செட்டு கூட போட்டுடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அதை வெளியே எடுத்துடலாம். இதோ நம்மளோட தேன்குழல் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.